இதை எடுத்து குழந்தைக்கு கால்ல நல்லா தேய்ச்சி. சரிங்க மாதாஜி. ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் தலையில தேய்ச்சி விட என்ன. நான் இதை வந்துடுறேன். என்னடா மலை, புதுசா கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமாமா, இவங்க எல்லாம் போற வரைக்கும் உனக்கு கொண்டாட்டம் தான். ஆமா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நான் சொல்றேன். இவர் பேரு ஜீவா. இவர் ஏதோ டாக்டர் பிடிக்கிறாரு. யோ, டாக்குமெண்ட்ரியா? ஓ, அத பிடிக்கிறாரு. இவங்க நாபி. இவங்க யார் தெரியுமா? இந்த கால்டர் எல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்களே, அவங்க தான் மாடலிங்க. ஸ்டெல்லா. இவர் வந்து போட்டோ பிடிப்பாரா? ஒரு போட்டோ எடுப்பா. வணங்கண்ணா. அண்ணன் தான் எம்பி. எம்பினா மாறன் பெரியசாமி. நீங்க அந்த எம்பி நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. அண்ணன் தான் மாறன் பெரியசாமி. சரி சரி, ஓவரா பில்டப் கொடுக்காத. அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாத்தையும் நல்லா பார்த்து பண்ணி கொடுப்போம். சரி தேவரே, என்னன்னு பாத்துக்கோங்க. வாவ், வாட் a pose. ஜோலா விடு, ரூம்க்கு வா, வெச்சுக்கறேன். ஹேய், வெச்சிக்க மட்டும் தானா? கல்யாணம் இல்லையா? ஐயோ, உங்க சண்டைய ரூம்ல போய் வெச்சுக்கோங்க. ஹேய், நீயும் வெச்சிக்க தானா? ஐயோ, வேற வேலையே இல்லையா? என்ன சார் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கா போல இருக்கு. ஐயோ, ஹலோ, சொல்லிட்டு சிரிச்சாதானே என்னன்னு எனக்கும் தெரியும். அது வந்து சார், நீ சும்மா. அது வந்து சார், இவங்க ரெண்டு பேரும் என்ன வச்சுக்க போறாங்களா சார்? ஐயோ, அப்பா. சார் வணக்கம் சார். என்னப்பா விஷயம்? சார் என்ன பார்த்து பேசுங்க சார். எங்கேயோ கேட்ட குரலா இருக்க. அது மூஞ்சியை பார்த்தா தான் தெரியும். ஜீவா, என்னடா சொல்லாமலாம் வந்துட்ட? அப்புறம் என்னடா இப்படி சஸ்பென்ஸா வந்து நிக்கிற? சும்மா ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான். உனக்கு அதான வேலையே. சரி, இப்போ அப்படியே ஜாலியா வந்தியா இல்ல ஜோலியா வந்தியா? ரெண்டுத்துக்கும் தான். அதான பார்த்தேன். ஆமா, எங்க உன்னோட ஜோடியை காணோம்? அவளா ரெசார்ட்ல இருக்கா. ரெசார்ட்டா? எந்த ரெசார்ட்? ராஜ் இந்தியா ரெசார்ட். டேய், ராஜ் இந்தியா ரெசார்ட்டா? அங்கயா? ஏன், அங்க ஏதாவது பிரச்சனையா? டேய், அத சுத்தி ஃபுல்லா டெட் பாடி உங்களுக்கு பிரச்சனையே. அப்போ டெத் எப்படி விடுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆமணக்கு தோட்டத்தில பூமணக்க வந்த முல்ல, ஆறு வச்ச முள்ளு தச்சி சீரு கேட்டு போன. உனக்கு மூலகளை உணங்கி போச்சா? இந்த ஆளு ஜோசியம் சொல்லி நம்மளோட நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு அருவாள் வெட்ட வர்ற? எங்கயா வெட்ட வந்தேன், மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தேன். ஜோசியர் சொன்னதெல்லாம் நடந்தது. அவருக்கு காணிக்க கொடுக்கலான்னு ஜோசியரே ஜோசியரேன்னு கூப்பிட்டேன். அவரு நிக்காம ஓடினாரு. அவரை துரத்திக்கிட்டே நான் ஓடியாந்தேன். ஒருவேளை இவர் காதுல இவர் தலையை காணிக்கையா கொடுக்கறதா விழுந்திருக்கும். இந்த பாருங்க, உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதனால வண்டியில ஏறுங்க. உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சிருவோம். வேண்டாம், இதுவரை என்ன கவனிச்சது போதும். நான் பொதுச்சத்து, நான் எந்த அறிவு படைச்சுக்கிட்டு ஏப்பா, இது வரைக்கும் அவர் குறிச்சிட்டு இருந்தாரு. இனிமே நமக்கு யார் குறி சொல்லுவா? இன்னும் 2 நாள் போரு, ஊரை விட்டே ஓடிடுறியா?